திரை விமர்சனம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடித்து சன் பிக்சர்ஸ் அவர்கள் தயாரித்த ராயன் திரைப்படம். முகம் தெரியாத விமர்சனம் வைக்கிறோமே, விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். 120 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் பணம் கட்டி ஒரு திரைப்படத்தை பொழுதுபோக்காக பார்க்கக்கூடிய யாருமே அந்த படைப்பின் மீது ஒரு தார்மீகமான விமர்சனத்தினை வைக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்றத முழுமையாக நம்ம நம்புகிறோம். முகம் நான் எதுக்கு காமிக்காமல் இருக்கேன் அப்படின்னா, நான் கருப்பா சிவப்பா குள்ளமா உயரமா அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் விமர்சனத்தை விமர்சனமாக மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் நம்மளுடைய நேயர்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு விமர்சனத்துக்குள்ளே போகலாம் வாங்க. ராயன் அப்படின்ற காத்தவராயன் மொட்டையடித்த ஒரு தோற்றம், மீசை குத்துற மாதிரி ஒரு முகம், இறுக்கமான ஒரு முகபாவனை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் சின்ன வயசில் ஃபேஸ் பண்ண நிறைய கஷ்டங்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய 2 தம்பிகளையும் ஒரு தங்கையையும் எப்படி சென்னைக்கு கூட்டிகிட்டு வராரு. ஆபத்துகள் நிறைந்த அவருடைய சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு எப்படி ஒரு உணவு கடை வைத்து, இந்த ரோட் ட்ரக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபுட் ட்ரக் வச்சு சம்பாதிக்கிறாங்க, எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு ஒற்றை கதை. இதில் வரக்கூடிய இன்னல்கள் துயரங்கள் என்ன அப்படின்னு இப்போ இந்த கதையின் கருவை நான் சொன்ன உடனே உங்களுடைய மனசில் 6லேருந்து 60 வரையோ இல்லை அதர் போல் வேறு சில படங்களும் அவங்களோட மனசில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ராயன் படம் அந்த படங்களைப் போல் எதுவுமே கிடையாது. 6லேருந்து 60 வரை போன்ற படங்கள், தர்மதுரை போன்ற படங்கள், ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தர்மதுரை போன்ற படங்களுக்கும் இந்த படத்திற்கும் பெரிய சம்பந்தங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நியோ நாயர் ஜானர் அப்படின்ற அந்த ஜானர் பிரபலம் அடைஞ்சதுக்கு அப்புறமாவே பொதுவாகவே எல்லா படங்கள்லேயுமே ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. அந்த ட்விஸ்ட்டு பொதுவாக வன்முறையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் தமிழ் சினிமாவில் இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வியாகவே தான் இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நேயர்களாகிய உங்ககிட்டயே நான் அதை விட்டுறேன். ஸோ ராயன் என்ன பண்ணுறாரு, அவருடைய குடும்பத்தை ரொம்ப அழகாக நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு திருமணமான மாதிரி தெரியல. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, கேங் வார். அவங்க வட சென்னையில் ஒரு பகுதியில் குடியேறுறாங்க. அங்கே 2 கோஷ்டிகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு கேங் வார் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் எப்போவுமே வில்லன் கதாபாத்திரமோ இல்லை அப்படின்னா ஒரு உயர்ந்த கதாபாத்திரமோ மாற்றி மாற்றி எடுக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கமிஷனர், ஒரு போலீஸ் IPS அதிகாரியாக வராரு. ஒரு சாமர்த்தியமான சாதுரியமான ஒரு IPS எப்படிலாம் செயல்படுவாரோ அதற்கான பல கட்டமைப்புகள் எடுக்கிறார். ஆனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் எப்போவுமே வட சென்னையை சித்தரிக்கும் பொழுது கேங் வாரும் ரைவல்கிட்டையும் அதிகமாக நிறைஞ்ச ஒரு இடமா காமிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் வட சென்னையிலிருந்து பல மருத்துவர்கள், பல சயின்டிஸ்ட், பல என்ஜினியர்கள், பல செவிலியர்கள், பல பிஸ்னஸ்மேன்கள், அதாவது ஆண்டர்ப்ரனர்ஸ்னு சொல்லுவாங்க, தொழில் முனைவோர், இவங்க நிறைய பேர் வட சென்னையிலேருந்து வராங்க. வட சென்னையை படத்தில் சித்தரிக்கிற மாதிரி உண்மையில் இருக்கா அப்படின்னா இல்லை. உண்மையில் வட சென்னை என்பது வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் மக்கள் வாழ்கிற ஒரு இடம். அது ஏன் எந்த ஒரு படமுமே காமிக்கல? வட சென்னையில் வாழக்கூடிய மருத்துவர்களையும் அங்கே வாழக்கூடிய இளைஞர்களின் எழுச்சியை பற்றியும், ஐடி கம்பெனி, சென்னையோட ஐடி கம்பெனி வளர்ந்துருக்கு அப்படின்னா வட சென்னையை சேர்ந்த இளைஞர்களுடைய பங்கு அதில் முக்கியம். இது எல்லாத்தையும் ஏன் எந்த ஒரு திரைப்படமும் இதுவரைக்கும் காட்டல அப்படின்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்குது. சரி, அதை நம்ம விட்டுடலாம். இனி வரும் காலங்களில் இயக்குனர்கள் வட சென்னையை உண்மையான வட சென்னை எப்படிப்பட்ட ஒரு 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 முற்போக்கான தலை சிறந்த ஒரு வட சென்னை எப்படி உண்மையாகவே இருக்கும், அந்த உண்மையை அவங்க திரைப்படங்களையும் காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது. அங்கேயும் படித்த இளைஞர்கள் இருக்காங்க, அங்கேயும் முன்னேறிய இளைஞர்கள் இருக்காங்க, அங்கேயும் சாதிக்க துடிக்கிற சாதித்த இளைஞர்கள் பலர் இருக்காங்க. விளையாட்டு துறைகளில் பெரிய லெவலில் சாதித்த பலர் வட சென்னை சேர்ந்தவங்க. அவர்களை பற்றியும் படம் எடுக்கலாம்.
அப்படின்ற அந்த கோரிக்கையை முன் வச்சு விமர்சனத்தை நம்ம தொடரலாம். ஸோ அப்படி என்ன ஆகுது, 2 கேங்ஸ்டருங்களுக்கு நடுவில் ஒரு பெரும் போர் நடந்துகிட்ருக்கு. அந்த போருக்கு நடுவில் எப்போவுமே என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும், கிளீஷே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் கதையில் ஒரு ட்விஸ்ட் வேணும்ல. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதில் இந்த குடும்பம் மாட்டிக்குது, ராயன் அவர்களோட அந்த ஒரு அழகான குடும்பம் மாட்டிக்குது. அப்போ அதிலிருந்து எப்படி விடுபடுறாங்க அப்படின்றது தான் வந்து மிச்ச கதை. அந்த குடும்பம் எப்படி சிதையுது, குடும்பத்தில் என்னென்ன பிளவுகள் ஏற்படுது, அன்பு, பாசம், துரோகம் அப்படின்ற பல பரிணாமங்களை வந்து காமிச்சிருக்காங்க. ரா எமோஷன்ஸ் அப்படின்னு வரப்போ தனுஷ் ரொம்பவே மிகவும் அழகாக நடிச்சிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு கைத்தேர்ந்த நடிகர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முக்கியமாக ஒரு இன்டென்ஸான ரோல், அதுவும் வந்து ஒரு 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 டார்க்கான ரோல் பண்ணுறப்ப அவருக்கு அது ரொம்பவே எளிமையாகவே வரும் வச்சுக்கோங்க. கூட சேர்ந்து நடித்த சந்தீப் கிஷனாக இருக்கட்டும், இல்லை காளிதாஸ் ஜெயராமாக இருக்கட்டும், இவர்களும் அவர்களுடைய கதாபாத்திரத்தை வந்து ஒரு முழுமையாகவே செஞ்சுருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இவங்களில் முக்கியமாக காளிதாஸ்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ரோல் தான், ரொம்ப பெருசாக அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் அவருக்கு கிடைத்த நேரத்தில் அவரால் முடிந்த அளவுக்கு மிகவும் அழகாகவே பண்ணியிருந்தார். எஸ்ஜே சூர்யா அவருக்கே உரிய அந்த வில்லன் கதாபாத்திரத்தை வந்து செவனே செஞ்சிருந்தாரு தான் நான் சொல்லுவேன். எஸ்ஜே சூர்யா அவர்கள் இந்த படத்தில் வந்து வில்லனாக காமிச்சிருக்கோம். ஆனால் அவர் வந்து இன்னும் பல கதாபாத்திரங்களில், வெவ்வேறு கதாபாத்திரங்களில் அவர் பார்க்க ஆசைப்படுறோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மான்ஸ்டர் படத்துலலாம் வந்து ஒரு மிகவும் அருமையான ஒரு காமெடி கலந்த, ஹீரோயிசம் கலந்த, வில்லனிசம் கலந்த ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் செய்யக்கூடிய ஒரு நபர். அவருக்கு இன்னும் வித்தியாசமான, அவருடைய திறமைக்கு தீனி போடுற மாதிரி கதாபாத்திரங்கள் இருந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும். தனுஷ் அவர்களின் அண்ணனான மிகப்பெரிய இயக்குனர் செல்வராகவன் அவர்களும் இந்த படத்தில் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். குடும்பத்தை பாதுகாக்கிற மாதிரி ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ ஏன்னா அது வெவ்வேறு கால சூழ்நிலைகளில் குடும்பம் செஞ்சு போகிறப்ப என்னன்னா, எப்படி அந்த துரோகத்திலேருந்து மீண்டு வராங்க, துரோகம் யாரால் இழைக்கப்படுகிறது, அந்த துரோகத்திற்கான பதில் என்ன அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு ஒரு விடையாக தான் இந்த படத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் ராயன் அவர்களுடைய தங்கையாக வந்திருக்கிற துஷாரா விஜயன் அவங்களுக்கு ஒரு ஹெவியான ரோலே கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே ஒரு இப்போ தமிழ் சினிமாவில் சித்தரிக்கப்படுகிற பல படங்கள், எல்லா படங்களையும் நான் சொல்ல வரல, ஏன்னா நிறைய நல்ல படங்கள், பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அருமையான படங்கள் நிறையா இருக்குது. பட் பொதுவாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்கள் அப்படின்னாலே வந்து ஒரு த வீக்கர் ஜெண்டர் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் நம்ம நிறைய படங்களை பார்க்க முடியும். பட் இந்த படத்தில் ராயன் அவர்களுக்கு இணையான ஒரு கதாபாத்திரம், துர்கா அப்படின்ற அந்த கதாபாத்திரம் உண்மையாகவே ரொம்ப பிரமாதமான ஒரு வடிவமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணியாக இந்த படத்தில் காமிச்சிருந்த இயக்குனர் தனுஷ் அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். இதை தாண்டி டெம்ப்ளேட் அப்படின்னு வரப்போ எல்லா தமிழ் சினிமா படங்களும் ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, கஷ்டப்படக்கூடிய ஒரு கதாநாயகன், ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு வில்லனுங்க வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க, அதை முறியடிக்கிறாரு. இந்த ஒற்றை டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி பல நூறு படங்கள் வந்தால் பரவாயில்ல, ஆனால் பல ஆயிரம் படங்கள் வந்திருக்கு. அந்த படங்களின் வரிசையில் இதுவும் ஒரு படம் அப்படின்னு தான் நம்மளால் இதை சொல்ல முடியுது. ஐடியலிசம், ரியலிசம் அப்படின்ற 2 கூற்றுக்கள் இருக்குது, 2 வார்த்தைகள் இருக்குது. இதில் 2 விதமான டிரெக்டர்ஸையும் நம்மளால் உலக சினிமாவில் அதிகமாக பார்க்க முடியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா ஐடியலிசத்தையே உச்சமாக வைத்து நகர்ந்த காலங்களும் இருக்குது. பழைய எம்ஜிஆர் படங்களாக இருக்கட்டும், இல்லை அதற்கும் முந்தைய படங்களாக இருக்கட்டும், இல்லை பிற்காலத்தில் ரஜினியோட ஆரம்பகால படங்களாக இருக்கட்டும், இதில் வந்து எந்த அளவுக்கு ரியலிசம் காமிக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஐடியலிசத்தையும் காமிச்சிருந்தாங்க. இந்த ஐடியலிசம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சமூகத்தை, சமுதாயத்தை பக்குவப்படுத்துச்சு. ஆக்ஷன் மூவிக்கும் ஸ்லாஷர் மூவிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், ஆக்ஷன் மூவிக்கும் வயலண்ட் மூவிக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, சண்டை வடிவமைப்பு அப்படின்றது வேறு, ரத்தம் அப்படின்றது வேறு, துரோகம் அப்படின்றது வேறு. இது எல்லாத்தையுமே வந்து உணர்வுகளால் புரிய வச்சது தான் பழைய சினிமா. அந்த நியோ நாயர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும், ஒரு மாற்றமாக இருந்தாலும்,
எங்கே ஒரு படி அதனை நோக்கி நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே போயிட்டுருக்கோமோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே நிச்சயமாக எழ தான் செய்யுது. காரணம் என்ன அப்படின்னா, துரோகத்தை காட்டுற அதே இடத்துல துரோகிகள் திருந்துற மாதிரி காமிக்கிற படங்களும் வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம். காரணம் என்ன அப்படின்னா, இருண்ட காலகட்டத்தில் நாம் பார்ப்பவையும் இருண்டதாகவே இருந்துச்சு அப்படின்னா, வெளிச்சம் அப்படின்றது எங்கேயுமே தெரியாத ஒரு மனநிலைக்கு போகிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, படத்தோட கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, எந்த விதத்தில் அது பாசிட்டிவ் அப்படின்ற ராயன் அவர்கள் இறுதியில் ஜெயிக்கிறாரு. ஆனால் அட் வாட் காஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போ அவருடைய அந்த கடைசி ஷாட்டில் ஒரு வெறுமை இருக்குது. இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான சினிமா தானே, அருமை தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு சினிமா ஆங்கிளாக பார்க்குறப்ப. ஆனால் அந்த ஐடியலிசத்துக்கான டச் எங்கேயாவது கொண்டு வந்து நமக்கான அந்த கடைசி மாரல் கருத்துக்களை நீங்களே மாரல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இயக்குனர்கள், கதாசிரியர்கள், தயாரிப்பாளர்கள், முக்கியமாக அதில் நடிக்கிறவங்க அதற்கான மாரலை ஒரு ஸ்டெப் மேலே போய் பார்க்குறவங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில் ஒரு படம் 1000 கருத்துக்களை தெரிவிக்குது, 1000 எமோஷன்ஸை வெளிப்படுத்துது, 1000 எமோஷன்ஸை பார்க்குறவங்க மனசுலேயும் விதைக்குது. இதில் எந்த எமோஷன் சரி, எந்த எமோஷன் தப்பு அப்படின்னு சூஸ் பண்ணுற பக்குவம் மக்களுக்கு இருக்கணும். ஒருவேளை அப்படி மக்களுக்கு இல்லை அப்படின்னா, எது சரி எது தப்பு அப்படின்னு தெளிவாக விளக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு, தார்மீக கடமை சினிமாவை உருவாக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்குது. பெற்றோர்களுக்கு இருக்குது, சக நண்பர்களுக்கு இருக்குது. ஒரு படத்தை டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த படத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்காலிட்டி எவ்வளோ முக்கியமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய மொராலிட்டியும் முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே உணரணும். கம்மிங் டு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், ராயன் மிகவும் அருமையான ஒரு ஃபில்ம் நான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை சவுண்ட் மிக்சிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மிகவும் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை ரசிக்கும் ரகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிஜிஎம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அவருடைய இன்னும் நிறைய படங்களில் அவர் வியக்க வைக்கிற மாதிரி இசை கொடுத்துட்டு இருந்திருப்பார். இந்த படத்தில் வியக்க வைக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னாலும் பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஓம் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபி வாஸ் எக்ஸலண்ட், அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, அந்த எமோஷன்ஸை வந்து ஒரு கேமராமேன் எப்படி படம் பிடிக்கிறாருன்றது ரொம்பவே முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, படம் பிடிக்க தவறிய எமோஷன்ஸ் நம்மால் பார்க்கப்படாது. நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால் அதை நம்மால் ரசிக்கவும் முடியாது அப்படின்றது தான் உண்மை. பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தா இந்த படம் ஒரு பெருவெற்றி அடைந்த படம் அப்படின்றது தான் நிதர்சனமானது. அதை தவிர்த்து இந்த படத்திற்கு எங்களுடைய சார்பாக மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்றால், மார்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவானது, மாறுபடலாம். ஒருத்தருடைய கருத்துக்கும் தகுந்த மாதிரி அது மாறுபடும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த படத்துக்கு 100க்கு 62 மதிப்பெண்கள் தாராளமாக வழங்கலாம். இயக்குனர் மற்றும் நடிகர், கதாசிரியர் தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த திரைவிமர்சனம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இதில் மாற்று கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வரவேற்கப்படுகின்றன. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், கிரிட்டிசிசம், விமர்சனம் அப்படின்றது ரொம்பவே சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். கருத்துக்கள் மாறுபடலாம். ஆனால் கருத்துக்களை பதிவிடுவதற்கான சுதந்திரம் நம்ம எல்லாருக்குமே வேணும் அப்படின்றத சொல்லிக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த திரைவிமர்சனம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைவிமர்சனம் 23ஆம் புலிகேசி திரைப்படத்திற்கான விமர்சனம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.